பிரியங்கா அழுதுகிட்டே சொன்னது இதுதான். மணிமேகலை அப்படி பண்ணலாமா? இந்த மாதிரி பிரியங்கா மணிமேகலை குறித்து வனிதா விஜயகுமார் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, வனிதா தன்னுடைய அப்பா விஜயகுமாரையுமே வந்துட்டு வம்பிழுத்துருக்கிறாங்க. ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக கடந்த 2 வாரமாகவே பார்த்தீங்கன்னா, மணிமேகலை அண்ட் பிரியங்காவினுடைய பிரச்சனை தான் வந்துட்டு இணையத்தில் அதிகமாக பேசப்பட்டுட்டு வருது. குக்கு வித் கோமாளி ஷோலேருந்து மணிமேகலை விலகினதுக்கு காரணம் பிரியங்கா தான் அப்படிங்கிற மாதிரி மறைமுகமாக ஒரு போஸ்ட் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. இதை தொடர்ந்து ரசிகர்கள் மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணி பிரியங்காவை ஆரம்பத்தில் திட்டிட்டு வந்தாங்க. ஆனால் சில நாட்களுக்கு அப்புறமா விஜய் டிவி பிரபலங்கள் பலருமே பிரியங்காவுக்கு ஆதரவாக கருத்து தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர்ச்சியாக வீடியோஸ் அண்ட் போஸ்ட் எல்லாமே வெளியிட்டு வந்த நிலையில் மணிமேகலை பிரியங்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்கள சொம்பு அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணியிருந்தாங்க. கூடவே இருந்து பார்த்தும் சொம்பு தூக்குறவங்களுக்கு என்ன மரியாதை அப்படிங்கிற மாதிரி மணிமேகலை பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் பேசியிருந்தாங்க. இது இணையத்தில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. இதனால் தொடர்ச்சியாக விஜய் டிவி பிரபலங்கள் மணிமேகலைக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த வரிசையில் இப்போ வனிதாவுமே பார்த்தீங்கன்னா பேட்டி ஒன்றில் பேசியிருக்கிறாங்க. மணிமேகலை அண்டு பிரியங்கா 2 பேருக்கும் இடையில இருக்கிற பிரச்சனை 2 பெண்களுக்கு இடையில இருக்கிற பிரச்சனை. அதை இணையத்தில் சிலர் யூஸ் பண்ணிக்கிட்டு காசு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மணிமேகலை சொம்பு தூக்கி வீசினது எனக்கு பிடிக்கல. உண்மை என்னன்னு பேசுகிறவங்கள சொம்புன்னு சொல்லலாமா? இது எப்படி நியாயமாகும்? அப்படி பார்த்தா சொம்பு எங்கள் அப்பா தான் தூக்கி வீசணும், அவர் தானே நாட்டாம தான் அந்த சொம்பை தூக்கி வீசணும் அப்படிங்கிற மாதிரி பேசின வனிதா, நான் குக்கு வித் கோமாளி ஷோவில் கலந்துக்கிட்டு இருக்கேன். இப்போதைய 5வது சீசனில் கூட நான் கலந்துக்கிட்டேன். பிரியங்கா எனக்கு கால் பண்ணி அழுதாங்க. ரொம்ப பாவமாக இருந்துச்சு. அவங்க என்கிட்ட நீயே கேளுக்கா, உனக்கு தான் எல்லாமே தெரியுமே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இணையத்தில் சிலர் பிரியங்காவினுடைய பர்சனல் வாழ்க்கையை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. மணிமேகலை அவங்களுடைய கணவரோட வாழ்ந்துட்டு வர்றதுனால அவங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் உள்ளவங்க அப்படின்னும், பிரியங்காவினுடைய கணவர் அவங்கள விட்டுட்டு போயிட்டதுனால பிரியங்கா தவறு அப்படிங்கிற மாதிரியாகவும் பேசுகிறாங்க. இது எப்படி நியாயமாகும்? அந்த காலம் மாதிரியெல்லாம் இப்போ கிடையாது. புருஷன் விட்டுட்டு போயிட்டா பொண்டாட்டி பாவம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. 2 பேருக்கும் பிரச்சனை ஏற்பட்டு 2 பேரும் தான் பிரிஞ்சு போயிருக்காங்க. இதில் யாரும் விட்டுட்டு போகலை. ஸோ எதுக்காக இப்படியெல்லாம் பேசுகிறாங்க? அதே போல் பிரியங்காவினுடைய பர்சனல் வாழ்க்கையை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசிட்டு வராங்க. ஆனால் அதை எல்லாமே மணிமேகலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா வனிதா மணிமேகலையை கோபமாக சாடி இருக்கிறாங்க. அதே நேரத்தில் மணிமேகலை கடந்த வாரம் வெளியிட்ட வீடியோவில் எனக்கு ரசிகர்கள் இவ்வளோ சப்போர்ட் தரது சந்தோஷமாக இருக்குது. ஆனால் எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்களுடைய குடும்பத்தை பற்றியோ அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கையை பற்றியோ யாரும் தவறாக பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டுக்கிறேன். அது எனக்கு துளி கூட விருப்பம் கிடையாது. எனக்கு வேலையில் இருக்கிற பிரச்சனை பற்றி தான் நான் பேசினேன். அவங்களுடைய குடும்பத்தை பற்றி நான் எந்த இடத்துலையுமே பேசலை. அதே போல் நீங்களும் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரியாகவும் அந்த வீடியோவில் வந்துட்டு அவங்க பேசியிருந்தாங்க. ஸோ எனிவே இப்போது வனிதா பேசின இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இணையத்தில் பயங்கரமாக வைரலாகிட்டு இருக்குது. ஸோ எனிவே இது குறித்து உங்களுடைய கருத்தில் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.